நம்ம 15 மினிட்ஸ் டைமர் ஆயிடுச்சு. சாப்பாடு பார்த்துடலாம். சாப்பாடு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொரியண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் ரைஸ் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ரைஸ் பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக ஆயிருக்கு. ரைஸ் கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன், ஃப்ரைட் சிக்கன், பிரியாணி ரைஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுமா? டைட்டில் பக்கத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. போட்டுட்டு அப்புறம் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரைஸ் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைஸ் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஃபீலிங் வீட்லேயே வரும். ஃபேமிலியோடு நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எக்கு, நம்ம ஹோம்மேட் கபாப் மசாலா ஃப்ரை பண்ண கபாப்.